கர்நாடக மாநிலத்தில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறி பழங்குடியின சிறுவனை மரத்தில் கட்டி வைத்து கடுமையாக தாக்கியும் எறும்புகளை விட்டு கடிக்க வைத்தும் கொடுமைப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடுக்கிடும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? பழங்குடியின சிறுவன் மீது திருட்டு பட்டம் கட்டி தனது சொந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களாலேயே அடித்து கொடுமைப்படுத்தப்பட்ட காட்சிகள்தான் இவை. அந்தரங்க பகுதியில் சிவப்பு எறும்புகளை கடிக்கவிட்டு கொடுமைப்படுத்திய கொடூர கும்பல் மீது போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர்? காட்டுப்பகுதியில் இருந்து மூலிகைகளை சேகரித்து விற்று வாழ்க்கையை நடத்தும் ஹக்கி பிக்கி சமூகத்தைச் சேர்ந்தவர் அந்த சிறுவன். சன்னகிரி தாலுகா அஸ்தபனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அந்த பழங்குடியின சிறுவனை கடந்த 3ஆம் தேதி ஒரு கும்பல் பிடித்து இழுத்துச் சென்றுள்ளது. வெறி பிடித்த அந்த கும்பல் சிறுவன் மீது திருட்டு பட்டம் கட்டி அரை நிர்வாணமாக்கி வாக்குமரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் அந்த சிறுவனின் உள்ளாடைக்குள் எறும்புகளை விட்டு கடிக்க வைத்து கொடுமைப்படுத்தி இருக்கின்றனர். வலி தாங்க முடியாமல் சிறுவன் அலறிய வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. சிறுவன் அலறுவதை பார்த்து அவரைப் போல மிமிக்ரி செய்து சிரித்து ரசித்துள்ளனர் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள். அந்த சிறுவனுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி மற்றொரு சிறுவன் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த வீடியோ பரவிய நிலையில் இது தொடர்பாக 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 3ஆம் தேதியே அரங்கேறியிருந்தால் இந்த வீடியோ சமூக ஊடக தளங்களில் பரவலாக பரப்பப்பட்ட பின்னரே அது பொதுமக்களின் கவனத்திற்கு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக ஆவங்கேரி காவல் கண்காணிப்பாளர் உமா பிரசாந்த் தெரிவித்துள்ளார்.